நான் 10ஆம் வகுப்பில் 2 முறை தோல்வியடைந்த ஒரு சிறுவனுக்கு டியூஷன் எடுத்து கொண்டிருந்தேன். அவனுக்கு 17 வயதாக இருந்தது. டியூஷன் நேரத்தில் அவன் எப்போதும் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் நேராக அறைக்குள் வந்து, மேடம், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன். ஆனால் நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறினான். நான் பிரேமை அவன் பெயர் போல சிறுவன் என்று நினைத்து அவனை பார்த்து சிரித்தேன். அப்போது அவன் என் அறைக்கு வந்து, என் பெயர் நேஹா. நான் வீட்டிலேயே டியூஷன் நடத்தி வந்தேன். 10ஆம் வகுப்பு வரை உள்ள சிறுவர்களும் சிறுமிகளும் என்னிடம் படிக்க வந்தார்கள். டியூஷன் மூலம் மாதத்திற்கு 7000 ரூபாய் சம்பாதித்து வந்தேன். ஆனால் அதுவும் எங்கோ வீட்டில் செலவாகிவிடும். ஆயிரக்கணக்கான ரூபாயில் என்னால் என் சொந்த செலவுகளை கூட சரியாக சமாளிக்க முடியவில்லை. இருந்தாலும் இருந்ததை வைத்து என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் என் டியூஷனுக்கு 60 வயதுடைய ஒரு முதியவர் தன் 15 வயது பேரனை அழைத்து வந்தார். அந்த நபர் மிகவும் விலையுயர்ந்த காரில் என் வீட்டிற்கு வந்திருந்தார். மேலும் அவருடைய வாழ்க்கை முறையும் முற்றிலும் பணக்காரர்களைப் போலவே இருந்தது. அந்த நபரின் இந்த வசதியை கண்டு என் கண்கள் மின்னின. நான் அவரிடம் அவருடைய அறிமுகத்தை கேட்டபோது அவர், நான் தீனதயாளன், நான் என் பேரனை உங்களிடம் டியூஷனுக்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்றார். அப்போது என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தும் தன் பேரனை என் வீட்டு டியூஷனுக்கு ஏன் அழைத்து வந்தார்? அவர் நகரில் உள்ள பெரிய பெரிய பயிற்சி மையங்களில் தன் பேரனை படிக்க வைக்கலாமே. நான் அவரிடம் அதற்கான பதிலை கேட்டேன். அதற்கு அவர், மேடம், நீங்கள் என் பேரன் பிரேமை 15 வயது சிறுவன் என்று நினைத்தால் அதை கேளுங்கள். பிரேமுக்கு 15 வயது இல்லை, மாறாக 17 வயது ஆகிறது. அவன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் வயது எப்போதோ முடிந்துவிட்டது. இவன் 10ஆம் வகுப்பில் 2 முறை தோல்வியடைந்து விட்டான். நகரில் உள்ள பெரிய பெரிய பயிற்சி மையங்களிலிருந்து பயிற்றுவிக்கப்பட்டான். ஆனால் எந்த பயனும் இல்லை. ஒரு மாணவி மூலம் உங்கள் பெயரை கேள்விப்பட்டேன். சில நேரங்களில் பெரியவர்களால் செய்ய முடியாததை ஒரு சாதாரண நபரால் செய்ய முடியும். இப்போது நான் உங்களிடம் மிகுந்த நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். நீங்கள் இவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் என் பேரன் இந்த முறை நிச்சயம் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறுவான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றார். தீனதயாளனின் வார்த்தைகளில் எனக்கு உண்மை தெரிந்தது. நான் அவருடைய பேரனை சேர்த்து கொண்டேன். அன்றிலிருந்து அவர் என்னிடம் படிக்க வர ஆரம்பித்தான். நான் மற்ற மாணவர்களிடம் மாதத்திற்கு ரூபாய் 2000 வாங்கி கொண்டிருந்தேன். ஆனால் தீனதயாளனிடம் அவருடைய பேரனின் டியூஷன் கட்டணமாக ரூபாய் 3000 இருப்பதாக கூறினேன். அன்றிலிருந்தே அவர் அவனை என்னிடத்தில் டியூஷனுக்காக விட்டு சென்றார். அவருக்கு ரூபாய் 3000 என்பது சாதாரணமாக இருந்தது. ஏனென்றால் மற்ற பெற்றோர்களைப் போல அவர் பணம் கொடுப்பதில் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. முதல் நாளே அவர் ஒரு மாதத்திற்கான முழு கட்டணத்தையும் எனக்கு கொடுத்து விட்டார். முதல் நாள் நான் பிரேமுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த போது அவன் படிப்பில் மிகவும் பலவீனமாக தெரிந்தான். அவனுடைய கவனம் படிப்பை தவிர வேறு எங்கோ இருந்தது. 2 நாட்கள் இதுவே தொடர்ந்தது. 3வது நாள் தீனதயாளன் தன் பேரனின் படிப்பை பற்றி கேட்க டியூஷனுக்கு வந்தார். நான் அவரிடம், உங்கள் பேரன் படிப்பில் மிகவும் பலவீனமாக இருக்கிறான். நான் அவனுக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். அதற்காக கட்டணமும் அதிகமாக இருக்கும். ரூபாய் 3000 போதாது. உங்கள் பேரனுக்கு நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக நீங்கள் மாதத்திற்கு ரூபாய் 10,000 கொடுக்க வேண்டும் என்றேன். தீனதயாளன், 10,000க்கு பதிலாக நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் தருகிறேன். ஆனால் இந்த வருடம் என் பேரன் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றார். இப்போது நான் கூடுதல் பணம் பெற்று கொண்டதால் கூடுதல் வகுப்பு எடுப்பதற்கும் சம்மதித்தேன். மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை மற்ற மாணவர்கள் டியூஷனை முடித்துவிட்டு அவரவர் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். ஆனால் பிரேம் 3 மணிக்கு பிறகும் மாலை 5 மணி வரை தனியாக டியூஷனில் தங்குவான். ஒரு நாள் எல்லா மாணவர்களும் சென்ற பிறகு நான் சற்று ஓய்வெடுக்க என் அறைக்குள் சென்றேன். நான் அறையில் இருந்து வெளியே வந்தபோது பிரேம் மொபைல் பயன்படுத்தி கொண்டிருப்பதை கண்டேன். அவன் கையில் மொபைலை பார்த்ததும் நான் அதை அவனிடம் இருந்து வாங்கினேன். அவனிடம் இருந்தது சாதாரண மொபைல் அல்ல, அது மிகவும் விலையுயர்ந்த போன். 17 வயது சிறுவனின் கையில் 1.5 லட்சம் மதிப்புள்ள போனை கண்டு என் கண்கள் மின்னின. பிரேம் மிகவும் பிடிவாதக்காரன் என்பது அவன் கையில் இருந்து மொபைலை நான் திரும்ப பெற்றபோதுதான் எனக்கு புரிந்தது. மொபைலை திரும்ப கொடுக்குமாறு அவன் பிடிவாதம் செய்ய ஆரம்பித்தான். இந்த கைகலப்பில் என் கையை அவன் பிடித்து கொண்டான். அவன் அப்படியே உறைந்து போனவன் போல இருந்தான். அவனை நான் புரிந்து கொண்டு நான் அவனுடைய மொபைலை திரும்ப கொடுத்து விட்டேன். நான் பிரேமை சின்ன பையனாக நினைத்தேன். ஆனால் அவனிடம் குழந்தைக்குரிய எந்த அடையாளமும் தெரியவில்லை. நான் அவனிடம் அவனுடைய மொபைலை திரும்ப கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு எதுவும் சொல்லவில்லை.
நான் அவனிடம் டியூஷன் முடிந்து விட்டது, இப்போது வீட்டிற்கு போ என்று சொன்னேன். அப்போது அவன் என் அருகில் வந்து உட்கார்ந்து, டீச்சர், நான் தவறு செய்துவிட்டேன், உங்கள் கையை தெரியாமல் பிடித்தேன் என்று சொன்னான். இதை சொல்லிக்கொண்டே அவன் என் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். அவன் ஒரு பெரிய மனிதர் போல் நடந்து கொண்டான். அவன் என் அருகில் உட்கார்ந்திருந்தான். அப்போது என் கணவர் வீட்டிற்கு வந்தார். என் கணவர் எங்களை பற்றி அதிகமாக கவனம் செலுத்தவில்லை. ஏனெனில் அவர் பிரேமை ஒரு சிறுவன் என்று நினைத்திருந்தார். என் கணவர் வீட்டிற்கு வந்தபோது அவர் முகம் வாடி காணப்பட்டது. நான் பிரேமிடம், உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, இப்போது நீ வீட்டிற்கு போ, டியூஷன் நேரம் முடிந்துவிட்டது என்றேன். பிரேம் என் கையை விட்டுவிட்டான். நான் என் அறைக்கு சென்றேன். என் கணவரிடம், அர்ஜுன், என்னவாயிற்று, உன் முகம் ஏன் இவ்வளவு வாடியிருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இந்த மாதம் என் சம்பளம் குறைந்து விட்டது, இந்த மாதம் பல வாரங்கள் விடுப்பு எடுத்தேன், சம்பளத்தை விடுமுறையில் கழித்து விட்டார்கள் என்றார். அவர் வாடிய முகத்தை பார்த்த நான் என் அலமாரியில் இருந்து ரூபாய் 10,000 எடுத்து அவரிடம் கொடுத்தேன். நான் என் டியூஷன் வகுப்புகள் மூலம் நன்றாக சம்பாதிப்பதாக அவரிடம் தெரிவித்தேன். பணத்தை கொடுத்ததும் அர்ஜுன் எனக்கு நன்றி சொல்லி என்னை பிடித்து கொண்டார். அவர் என்னை பிடித்த போது என் பார்வை அறை வாசலை நோக்கி சென்றது. அங்கே பிரேமை நான் கண்டேன். அவன் எங்கள் அறையில் எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் நான், ஆமாம் பிரேம், என்ன என்று கேட்டேன். அப்போது அவன் அர்ஜுன் முன்னிலையில் மனமில்லாமல் பேச ஆரம்பித்தான். டீச்சர், எனக்கு ஒரு கணித பாடத்தில் ஒரு கணக்கு புரியவில்லை, அதனால்தான் நான் நின்றுவிட்டேன் என்றான். இப்போது அர்ஜுன் குளிப்பதற்காக குளியலறைக்குள் சென்று விட்டார். நான் பிரேமை அழைத்து ஹாலுக்கு வந்துவிட்டேன். வீட்டில் டியூஷன் நடத்துவது மிகவும் கடினம். ஏனென்றால் குழந்தைகளின் கண்ணில் என்ன படும், எங்கே படும் என்று சொல்ல முடியாது. ஹாலுக்கு வந்ததும் பிரேம், கணிதத்தை நான் நாளைக்கு தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றான். அடுத்த நாள் பிரேம் கூடுதல் வகுப்புக்காக 3 மணியிலிருந்து 5 மணி வரை தங்கினான். நான் அவனுக்கு சில பயிற்சிகளை கொடுத்துவிட்டு என் அறைக்கு சென்றேன். இன்று மாலை எனக்காக ஒரு ஜோடி சிமிக்கி கம்மல் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தேன். பல நாட்களாக அதற்காக பணம் சேமித்து வந்தேன். நான் அறைக்கு சென்று அலமாரியை பார்த்தபோது அங்கே வெறும் ரூபாய் 5,000 மட்டுமே இருந்தன. நான் நேற்று கூட ரூபாய் 10,000 சேர்த்திருந்தேன். அதில் ரூபாய் 10,000 அர்ஜுனுக்காக கொடுத்து விட்டேன். மீதி 15,000 எங்கே போயின? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நேற்று கடைசியாக பிரேம் தான் சென்றான். ஆனால் அவன் பணக்காரன், அவன் திருட வாய்ப்பில்லை. இதை நினைத்து கடைசியில் என் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது திடீரென பிரேம் அங்கே வந்துவிட்டான். அவன் என் கண்ணீரை துடைத்து என்னவாயிற்று என்று கேட்டான். என் பிரச்சனையை கேட்ட பிரேம் தன் பணப்பையில் இருந்து ரூபாய் 2,000 கொண்டு வந்து என் கையில் வைத்தான். நான் சந்தோஷத்தில் அவன் கையை பிடித்து கொண்டேன். பிரேம் இந்த அன்பை தவறாக புரிந்து கொண்டான். பிரேம் இனிமேல் ஒரு சிறுவன் அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். நான் உடனடியாக அவன் கையை விட்டுவிட்டேன். அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நான் அவனிடம் அவனுடைய பணத்தை திரும்ப கொடுத்துவிட்டு அவனை வெளியே ஹாலுக்கு அனுப்பிவிட்டேன். அன்று முதல் பிரேம் என்னிடம் இன்னும் அதிகமாக அருகில் வர ஆரம்பித்தான். அவன் என்னிடம் சிரித்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தான். நாட்கள் இப்படியே கடந்து சென்றன. சில நாட்கள் கழித்து எனக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்ட போது பிரேம் மீண்டும் எனக்கு பணம் கொடுத்தான். அப்போதும் அவனுடைய பார்வை மீண்டும் சறுக்கியது. பிரேம் தன் ஏடிஎம் கார்டை என்னிடம் கொடுத்தான். என்னை எப்படியாவது அவன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதே அவனது நோக்கமாக இருந்தது. என் அழகை பார்த்துதான் அவன் எனக்கு உதவி செய்கிறான் என்று எனக்கு புரிந்தது. மெல்ல மெல்ல நான் அவனை என் காதல் வலையில் சிக்க வைக்க ஆரம்பித்தேன். இப்போது அவனுடைய கவனம் படிப்பிலிருந்து விலகி என் மீது அதிகமாக இருந்தது. அவனுடைய இந்த கவனம் என்னை விட்டு விலகி செல்ல நான் அனுமதிக்க கூடாது என்று நினைத்தேன். ஒரு நாள் மாலை பிரேமின் தாத்தா அவனை கூட்டிக் கொண்டு போக வந்தார். அவர், உங்களிடம் பிரேமை டியூஷன் சேர்த்தது சரியான முடிவு. அவன் இப்போது படிப்பதற்கு மிகவும் ஆசைப்படுகிறான். பிரேமுக்கு படிப்பின் மீது ஆசையா அல்லது வேறு எதன் மீதாவது ஆசையா என்பது அவருடைய தாத்தாவுக்கு தெரியவில்லை. ஒரு முறை பிரேம் என்னிடம், டீச்சர், நீங்கள் சுடிதாரை விட சேலையில்தான் அழகாக இருப்பீர்கள் என்று சொன்னான். அதனால் கூடுதல் வகுப்பு நேரத்தில் பிரேம் என்னை ஷாப்பிங்கிற்காக மாலுக்கு அழைத்து சென்றான். அவன் எனக்கு மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளை வாங்கி கொடுத்தான். நான் அவனிடம், நீ இவ்வளவு பணம் செலவு செய்கிறாயே, உன் தாத்தாவுக்கு தெரிந்தால் என்று கேட்டேன். அதற்கு பிரேம், நான் எவ்வளவு பணம் செலவு செய்கிறேன் என்று தாத்தாவுக்கு தெரிந்தாலும் அவர் என்னிடம் எதுவும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் என் செலவுக்காக அவரே என் கணக்கில் பணம் போடுகிறார். தாத்தா எனக்கு மாதம் ரூபாய் 5,000 பாக்கெட் மணியாக கொடுக்கிறார். கடந்த பல ஆண்டுகளாக என் கணக்கில் நிறைய பணம் சேர்ந்துள்ளது. இன்று வரை நான் யாருக்காகவும் செலவு செய்ததில்லை. இப்போது உங்களுக்காக செலவு செய்கிறேன் என்றான். பிரேமின் பதிலை கேட்டு என் கண்கள் அகல விரிந்தன. நான் மாதம் முழுவதும் வேலை செய்தாலும் கூட எனக்கு முழுமையாக ரூபாய் 3,000 கூட கிடைப்பதில்லை. ஆனால்
பிரேமின் பாக்கெட் மணி ரூபாய் 5000. இப்போது நான் அவனுடைய பணத்தின் மீது என் உரிமையை செலுத்த ஆரம்பித்தேன். இதனால் பிரேம் நான் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான். அன்று மாலில் 2 மணி நேரம் சுற்றிவிட்டு நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். வீடு வந்து சேர்ந்த பிறகு நான் என் அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். பிரேம் என் அறைக்குள் வந்து, டீச்சர், உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன், அதனால் எனக்கு தேவையானதை நீங்களும் கொடுக்க வேண்டும் என்றான். கடந்த சில நாட்களாக அவன் என்னை அறியாமல் வினோதமான பார்வையால் விசித்திரமாக பார்த்தான். ஆனால் நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. இப்போது திடீரென அவன் தன் தேவையை வெளிப்படுத்தினான். நான் பிரேமிடம், நான் இதை மறுத்துவிட்டால் என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் உன்னை விட்டு விலகி சென்று விடுவேன் என்றான். பிரேம் என்னை விட்டு விலகி சென்றால் எனக்கு கிடைக்கும் பணம், உதவி மற்றும் என் வீட்டு செலவு அனைத்தும் நின்றுவிடும் என்பதை புரிந்து கொண்டபோது நான் பயந்து போனேன். எனக்கு பணத்தின் தேவை மிகவும் இருந்தது. என் கணவரின் 3000 ரூபாய் சம்பளத்தில் எதையும் நிறைவேற்ற முடியவில்லை. எங்களுடைய 14 வயது மகனை கூட படிப்புக்காக அவனுடைய மாமியின் வீட்டில் விட்டு வைத்திருந்தோம். அவனுடைய படிப்பு செலவிற்கான பணத்தையும் நாங்கள் அவ்வப்போது அனுப்ப வேண்டி இருந்தது. இவை அனைத்தையும் யோசித்த நான் பிரேம் கேட்ட அனைத்தையும் அவனுக்கு கொடுக்க தயாரானேன். இப்போது அவன் தினமும் கூடுதல் வகுப்பு நேரத்தில் என் வீட்டில் இருந்தான். இதே போல 2-3 நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் நான் பிரேமிடம் சில வித்தியாசமான மாத்திரைகளை பார்த்தேன். நான் அவனிடம், இந்த மாத்திரைகளை எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், பணத்தை கொடுத்தால் எல்லாம் கிடைக்கும், நீ எனக்கு கிடைத்தது போல என்றான். பிரேமின் வார்த்தைகள் விசித்திரமாக தோன்றினாலும் எனக்கு பணம் தேவைப்பட்டதால் நான் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவன் அடிக்கடி மாத்திரைகளை சாப்பிடுவான். நான் பலமுறை அவனிடம் மாத்திரைகளை சாப்பிட வேண்டாம் என்று தடுத்தேன். பிரேம் தன்னை ஒரு பெரியவனாக நினைத்தான். இந்த விஷயங்கள் அனைத்தும் என் கணவர் அர்ஜுனுக்கு தெரியவே தெரியாது. நான் அர்ஜுனிடம், என்னிடம் 2-3 படிப்பில் பலவீனமான மாணவர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு படிப்பில் உதவி செய்கிறேன், அந்த பையனின் பெற்றோர் எனக்கு ரூபாய் 10,000 கட்டணம் கொடுத்தார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதனால் அர்ஜுன் தனக்குத்தான் லாபம் என்று நினைத்திருந்தார். அவருக்கு எனக்கும் பிரேமுக்கும் இடையிலான காதல் பற்றி சிறிதும் தெரியாது. ஒரு நாள் என் மொபைலுக்கு என் சகோதரி சுனிதாவின் அழைப்பு வந்தது. சுனிதா போனில் சொன்னதை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமியே விலகி செல்வது போல உணர்ந்தேன். அவள் அழைத்த போது நான் பிரேமுடன் பேசி கொண்டிருந்தேன். என் சகோதரி சொன்னதை கேட்டதும் நான் உடனடியாக பிரேமிடம் பேசுவதை நிறுத்தினேன். சுனிதா சொன்னால், நேகா, உன் மகனை இங்கிருந்து உடனே அழைத்து செல். உன் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் நான் அவனை படிக்க வைத்தேன். ஆனால் அவன் என் மரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வேலையை செய்துவிட்டான் என்றாள். நான், என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவள், அவன் டியூஷன் படிக்க சென்ற இடத்தில் தன் டியூஷன் டீச்சர் மீது காதல் கொண்டிருக்கிறான். அதனால் என் சகோதரி அவனை வீட்டிற்கு அழைத்து போக சொல்கிறாள் என்றாள். என் மகன் செய்ததை கேட்டதும் எனக்கு அவனிடம் என்ன சொல்வது என்று புரியவில்லை. ஏனென்றால் நானே ஒரு டீச்சராக இருந்தும் பணத்திற்காக ஒரு 17 வயது சிறுவனின் காதலை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அன்றுதான் எனக்கு புரிந்தது, நான் உரிய நேரத்தில் பிரேம் சொன்னதை மறுத்திருந்தால், அவனை பணத்துக்காக என் காதல் வலையில் சிக்க வைக்காமல் இருந்திருந்தால் இன்று என் மகன் இப்படி செய்திருக்க மாட்டான். என் மகன் செய்த தவறுக்கு நான் தான் காரணம். என் தவறை எனக்கு உணர்த்துவதற்காகவே இவை அனைத்தும் நடந்திருக்க வேண்டும். அன்று நான் பிரேம் கொடுத்த அனைத்து பரிசுகளையும் பணத்தையும் அவனிடம் திருப்பி தந்துவிட்டேன். மேலும் இன்று முதல் என் டியூஷனுக்கு நீ வரக்கூடாது என்றும் கண்டிப்புடன் கூறிவிட்டேன். பிரேம் எடுத்துக்கொண்டிருந்த மருந்துகளின் கெட்ட விளைவு தெரிய ஆரம்பித்தது. நான் உடனே ஒரு முடிவு செய்தேன். சிறிய வயதில் இவர்களுக்கு இது போன்ற மாத்திரைகளை பணத்திற்காக விற்கும் இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த கும்பலை பற்றி போலீசுக்கு ரகசியமாக தகவல் கொடுத்தேன். இதிலிருந்து பல இளைஞர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். பிரேமின் உதவியால் போலீஸ் போதை மாத்திரைகளை விற்கும் அந்த டீலரையும் கும்பலையும் கைது செய்தனர். அதனால் பிரேம் தன் தவறை உணர்ந்து இதிலிருந்து வெளியே வர முடிவு செய்தான். மிக இளம் வயதில் தான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாக அவன் உணர்ந்தான். அன்று முதல் அவன் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். நான் டியூஷன் எடுப்பதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் கடந்த மாதம் நான் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நான் மிகவும் வருந்தினேன். அந்த விஷயத்தை பற்றி என் கணவர் அர்ஜுனிடம் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. மேலும் என் 14 வயது மகனையும் என்னால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. என் மகன் செய்தது தவறுதான். ஆனால் அவனிடம் என்ன சொல்லி சத்தம் போடுவது என்று எனக்கு புரியவில்லை. அன்று முதல் என்னிடம் இருப்பதை வைத்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று முடிவெடுத்தேன். நண்பர்களே, பணம் மட்டுமே எல்லாம் அல்ல. பணத்தை விட நல்லொழுக்கம்தான் முக்கியம்.
நான் என் மகனுக்கும் மாணவர்களுக்கும் நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டேன். பணம் சம்பாதிக்கும் வெறியில் என் நல்லொழுக்கத்தை விற்றுவிட்டேன். இறைவன் என் மகனை தவறு செய்ய வைத்து என் தவறை எனக்கு உணர்த்தினார். அன்று முதல் நான் என் மகனுக்கும் என் மாணவர்களுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். நீங்களும் உங்கள் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.